என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? சப்பாத்தி, அதாவது பர்கர் மாதிரி. பர்கர்ல வெஜிடேரியன் பர்கர், ஆனால் பர்கர் மாதிரி செய்யாமல் இது வந்து சப்பாத்தி மாதிரி பண்ணி நம்ம உள்ள வந்து ஒரு இதோட பேக் ஸ்டோரியை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இதுக்கு முன்னால் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அடிக்கடி பண்ணுவேன். ஆனால் 2020 19 11th 12th படிக்கும்போது உனக்கு ஸ்கூல் போய்ட்டு வரும்போது பண்ணி வச்சுருந்தேன்ல. ஆமாம், ஒரு மூடி போடணும். கிட்ட வா, நார்மலாக சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சாச்சு. இங்கே எல்லா மீன் சட்னிக்கு வந்து இது ரெடி பண்ணிட்டு குடமிளகா, தக்காளி இருக்குது, வெங்காயம் எடுக்கணும். நான் என்ன யூஸ் பண்ணேன்னு சொல்லுங்க. நான் 4-5 விதமாக யூஸ் பண்ணுவேன், மாற்றி. நான் 2 மட்டும் தான் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ வாங்கியிருக்கிறது டக்குன்னு அது ஞாபகம் வந்தது. அதனால் இந்த எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த லிங்க் வேணும்னா கேளுங்க, ஷேர் பண்ணுறேன் நான். இப்போ இந்த இடம் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த ரெசிபி என்னென்னா, சாதாரணமாக நம்ம சப்பாத்தி மாவு செஞ்சு சப்பாத்தி பண்ணி வச்சுருந்தோம். இதில் வந்து ஆக்சுவலாக என்ன, ஸ்கூல் போயிட்டு வரும்போது அம்மா டெய்லியும் இல்லை, டெய்லி வந்து நார்மல் சமையல் அம்மா பண்ணுவாங்க. ஆனால் ஸ்கூல் போயிட்டு வர நேரத்தில் வந்து திடீர்னு எனக்கு சர்ப்ரைஸாக ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணி வைப்பாங்க. அப்படி ஒரு நாள் தான் இந்த லேயர் சப்பாத்தி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பசியாக வர நேரத்தில் அந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது நமக்கு செம்ம பார்ட்டி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வேறு என்ன வேணும் ஒரு ஃபுட்டுக்கு, அந்த மாதிரி தான் இது பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னொடனே சரி அம்மா இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது அடிக்கடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ரொம்ப பெரிய இந்த ரெசிபிஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான், நம்மளே பண்ணிடலாம். இது சாப்பிட்டா நமக்கு வெஜ் பர்கர் அந்த மாதிரி சாப்பிட்டா ஃபீல் கிடைக்கும். நார்த் இந்தியன் டச், அந்த சாட் மசாலா இதெல்லாம் இதில் போட்டு பண்ணுவோம். ரொம்ப ஈஸி தான். அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அம்மாவையும் இன்னைக்கு பண்ண சொன்னேன், அதனால ஷேர் பண்ணேன். இதுக்கு உருளைக்கிழங்கு தேவைப்படும். இந்த நேரத்தில் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு தொலைச்சி கும்பிட்டாச்சா? தொலைச்சி இன்னும் கும்பிடலாமா? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் க்ளீன் பண்ணி துணி காய போட்டிருக்கீங்களா? ரொம்ப தண்ணி இல்லாமல் அளவாக தண்ணி வைக்கணும். ஏன்னா நமக்கு இந்த தண்ணி வேஸ்ட் ஆயிரும்ல. ஏன்னா வெந்நீர், இது ஆறின வெந்நீராக இருந்தால் கூட செடியில் ஊற்றக்கூடாது, அதில் ஆக்சிஜன் இருக்காது. வெந்நீர் ஆறிடுச்சுன்னு சொல்லிட்டு செடிக்கெலாம் சில பேர் ஊற்றிடுவா, ஊற்றக்கூடாது. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரியில் என்ன டிஷ் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ டைமிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நேற்று மாதிரியே இன்றைக்கும் பார்க் போயிட்டு வர லேட் ஆகிடுச்சு. அதனால் லேயர் சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். லேயர் சப்பாத்தி பண்ணலாம், இல்லைன்னா அந்த லேயர் சப்பாத்திக்கு ஆமாம் கன்ஃபார்மாக மாவு பிசைஞ்சாச்சு. என்ன சொல்கிறது, லேயர் சப்பாத்தி தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. உருளைக்கிழங்கு, சில குழந்தைங்க உருளைக்கிழங்கு குடமிளகாலாம் போட்டால் சாப்பிடாது, வெறும் உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அந்த மாதிரி இதாக தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து ரோல் மாதிரி பண்ணியும் கொடுக்கலாம். இந்த லேயராக இது பண்ணி கட்டரில் கட் பண்ணி அழகாக இது நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு. பீஸா சாப்பிட்டா ஒரு திருப்தி இருக்கும் அது. இப்போ வந்து இந்த லேயர் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்றதை வாங்க குயிக்காக பார்க்கலாம். குக்கர் வந்து விசில் வந்துடுச்சு, 2 விசில் வந்துடுச்சு. இன்னொரு விசில் வந்து ஆஃப் பண்ணணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா வந்து சப்பாத்தி இட ஆரம்பிக்க போகிறாங்க. நான் ஏதோ கிரிக்கெட் கமெண்ட்ரி கொடுக்க மாதிரி கொடுத்துட்ருக்கேன். இதை ஆஃப் பண்ணிடலாம். நான் எதுக்காக இது பண்ணேன்னா, உருளைக்கிழங்கு ஆயிடுச்சு, அம்மா வந்து சப்பாத்தி இட்டுன்னு இருக்காங்க, நான் வந்து காய்கறி நறுக்க போகிறேன். சப்பாத்தி ஆயிட்டுருக்கு, காய்கறி நறுக்கியாச்சு. மீன் சட்னி ரெடி பண்ணணும்.
உருளைக்கிழங்கும் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நான் இது திறந்துட்டேன், ஆயிடுச்சு. புளியில் உள்ள நார்லாம் எடுக்கணும். சட்னி ரெடி பண்ண போறீங்களா? ஆமாம் ஆமாம், மின்ட் சட்னி. இது எல்லாமே பச்சையாக நம்ம வச்சுருக்கோம், அதனால் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நல்லா காரசாரமாக இருக்கணும் அந்த சட்னி. மட்டும் பெரிய மிளகாய் எடுத்துக்க, ஒரு 3 மிளகா போடும். உடச்சி போட்டுவோம். குட்டி குட்டியாக இருந்தால் அது நல்லா காரமாக இருக்கும். நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா. ஓ, இந்த சட்னி கறக்காமல் இருக்கணும்னா ஒரு துண்டு ஐஸ் கட்டி, அது ஐஸ் வாட்டர். ஐஸ் வாட்டர் அது போட்டு இது பண்ணோம்னா கறக்காமல் இருக்கும். நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா கொஞ்சம் கலர் மாறும். இல்லாட்டி லெமன் பிடிவால? லெமன் பிழிஞ்சாலும் நல்லாயிருக்கும். புளி வைக்கணும், இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக தண்ணி. அது இது பண்ணுறதுக்குள்ள அது இதாகிடும். அதுதான் அம்மா. கொஞ்சம் அரைச்சிட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸாக அரைச்சாச்சு. வா, செம்மையா இது கொஞ்சம் ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அந்த வீடியோ எடுக்கிற இதில். கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. நல்லா சப்பாத்தி வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா இதை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். என்னங்க, இது கொஞ்சம் பெரிய கரண்டி, அதனால் லைட்டாக விட்டால் போதும். நான் கரண்டி பாருங்கள், நான் எப்போவும் யூஸ் பண்ணுற கரண்டியில், எப்போவும் யூஸ் பண்ணுற கரண்டினா அது இதுதான் நான் யூஸ் பண்ணுற கரண்டி. இது வந்து அவசரத்துக்கு அதோட பாட்டி எடுத்துட்டாங்க. எல்லாமே இது இந்த மிக்சியோட பிளேடு மாட்டுது, அதான் வேற ஒன்றும் இல்லை. வாசனை பிரமாதம், தலைகீழ சூப்பராக இருக்குமா? மூடியில் இருக்கிறது எடுத்து. ஓ, இப்போ வந்து இதில் வந்து இதெல்லாம் வைக்கணும். இது திருப்பி போடணுமா? ஆமாம் ஆமாம். ஓ ரைட். யார் ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு தக்காளி, 2 குடமிளகா. இதெல்லாம் இதுவே வச்சது. இது எல்லாமே நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஓகே, இரு வெங்காயத்தை மறந்துட்டு இந்த இதுக்கு நடுவில் கூட வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வைக்கலாம், நம்ம சௌரியம் தான். ஒரு இதாக கூட வச்சு உருளைக்கிழங்கு வைங்க. நம்மளா கேட்டுக்கிறது தான். அம்மாட்ட எக்ஸ்ட்ரா இந்த பீஸாவில் எக்ஸ்ட்ரா டாப்பிங் கொடுங்க, எக்ஸ்ட்ரா சீஸ் கொடுங்க, இல்லை ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா சட்னி வச்சுடுங்கிற மாதிரி. கொஞ்சம் தக்காளி இது ரொம்ப மொடாவாக பெருசாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சட்னி இல்லையே சார். இந்த சட்னி வந்து சாட் ஐட்டம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும். ஆயிடுச்சு. மேலே வச்சா கொஞ்சோண்டு சாட் மசாலா லைட்டாக, ஏன்னா இது ரெண்டு லேயர் சாப்பிட முடியும், அவ்வளோதான். ஓ ரைட். 4 சப்பாத்தி கிடக்கு. சப்போஸ் இதில் வந்து நம்ம சீஸ்லாம் போட்டிருந்தோன்னா இது சப்பாத்தி இதில் நல்லா சிம்மில் வச்சு ஒரு தடவை போட்டு எடுத்துட்டோம்னா அது நல்லா மெல்ட் ஆகிடும், செம்மையாக இருக்கும். இப்போ இது வந்து அம்மா சூடாக பண்ணியிருக்கனால இதுவே இது வந்து இந்த சூட்லேயே வந்து உள்ளே இருக்க காய்கறி லைட்டாக வந்து வெந்துடும், இல்லாட்டி நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம். இப்போ அடுத்தது இது எல்லாத்துக்கும் டேஸ்ட் சேர்க்குறதே இந்த சட்னி தான். இதுதான்
சட்னி கொஞ்சம் அந்த சாட் மசாலா சாட் மசாலா அந்த புதினாவோட வாசனை தான் கிளாஸ் கலக்கல். கட் பண்ணி இந்த மாதிரி கட்டாரில் கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க அழகாக ஒரு பீஸ் எடுத்து அப்படியே சுருட்டி வச்சு சாப்பிடலாம். எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்து அதில் சீஸ் போடல. இதில் நம்ம வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறி எப்போவுமே ஹெல்த்தியானது தான். ரொம்ப கடையிலலாம் வாங்கி சாப்பிட மாட்டோம். அது எப்போவுமே உள்ள பழக்கம், புதுசாக மாறினது இல்லை. இந்த மைதா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது ஒரு 10 வருஷத்தில். இதுக்கு மேலே நான் அலங்காரத்துக்கு ஒன்று வச்சுக்கிறேன். நான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேம்மா. எடுத்துக்கோ, 2 பேர் சேர்ந்து சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. Cheers. கூழ் ஞாபகம் வருது. ஏன்னா அதுக்கப்புறம் சப்பாத்தி பண்ணுவோம். நிறைய விதவிதமான சைட் டிஷ்லாம் பண்ணுறோம். நிறைய சப்பாத்தி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி புதினாவோட சத்து ப்ளஸ் இந்த குடமிளகா, தக்காளி, வெங்காயம் மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.